யாரெல்லாம் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆவியானவர் உடனே வந்துருவாரு. அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தீங்கன்னா அடுத்த காரியம் சொல்லுகிறேன். அப்படி உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ள நன்மைகளும் புதைந்திருக்கு அப்படிங்கிறதாங்க அர்த்தம். நீங்க ஒரு புதையல் பாத்திரமா இருக்கிறீங்க. அந்த புதையல் பாத்திரத்துக்குள்ள ஏராளமான நன்மைகள் உங்களுக்குள்ள தான் இருக்குது. அந்த நன்மைகளை ஓப்பன் பண்ணி நீங்க அனுபவிக்கிறதுக்கு வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் ஒவ்வொரு கீ. நீங்க ஒவ்வொரு வாக்குத்தத்தை அதாவது கீயை யூஸ் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற நன்மைகளை அனுபவிக்க முடியும். என்னங்க நன்மைங்கிறீங்க, ஆவியானவர்ங்கிறீங்க, கீங்கிறீங்க, ஒண்ணுமே புரியலைங்கிறீங்களா? மத்தேயு 7வது அதிகாரத்துல 10வது வசனம் 11வது, லூக்கா 11வது அதிகாரத்துல 11, 12, 13 படிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட இதுல எல்லாமே ஒண்ணு போலதான் இருக்கும். மத்தேயுல சொல்லியிருக்கோம் நன்மைன்னு, லூக்கால ஆவியானவன் சொல்லியிருக்கான். அதை வச்சுதான் நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ள நன்மையும் இருக்கு.